குருப்யோ நமக. அன்பான ஆத்ம நண்பர்களுக்கு பணிவான ஆத்ம நமஸ்காரங்கள். இன்று நாம் திருவம்பாவை 3வது பாடலை பார்ப்போம். முத்தான வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலேரோர் எம்பாவாய். இதன் பொருள் என்னவென்றால், முத்து போன்ற அழகிய பற்களை உடையவளே, நேற்று நீ என்ன பேசினாய் என்பது உனக்கு நினைவில் உள்ளதா? நாங்கள் உன்னை எழுப்ப வருவதற்கு முன்னமே வந்து எழுந்திருந்து எங்களை எதிர்கொள்வேன் என்று கூறினாய். அதாவது இந்த வெளியே இருக்கும் பெண்கள் ஒரு தோழியை எழுப்புகின்றார்கள். ஒரு தோழியின் குணாதிசயமும் வேறு வேறாக இருக்கின்றது. அவ்வாறு இந்த வீட்டிற்கு வெளியே வந்து இந்த பெண்ணை பற்றி இவ்வாறு கூறி அவளை எழுப்புகின்றார்கள். நேற்று நீ கூறினாயே, சிவபெருமான் எனது தந்தை, எனக்கு இன்பம் அளிப்பவன், எனக்கு அமுதமாக இனிப்பவன் என்றெல்லாம் நீ பேசினாயே, வாயூர பேசினாயே. ஆனால் இன்று அத்தனையும் மறந்துவிட்டு உறங்கிக் கொண்டல்லவா இருக்கின்றாய். சீக்கிரம் எழுந்து வந்து உனது வாயிற்கதவை திறப்பாயாக. இதை கேட்டவுடனே உள்ளிருக்கும் பெண் கோபம் வர அவள் உள்ளே இருந்து பின்வருமாறு கூறுகின்றாள். ஈசன் பால் மிகுந்த பற்றுடையவர்களே, பழமையான பக்தியில் முதிர்ந்த மேன்மை கொண்டவர்களே, என்னை போன்று புது அடியார்கள் குற்றம் ஏது செய்தாலும் அதனை பொறுத்துக் கொண்டு, அதாவது உறங்கிவிட்டேன் அந்த குற்றத்தை, என்னையும் ஏற்றுக்கொண்டு ஒரு அடியாராக கூட்டி செல்வது உங்களுக்கு இழுக்கோ, இல்லை ஏதாவது இழுக்கு நேர்ந்து விடுமோ என்று அவள் கேட்கின்றாள். இவ்வாறு உள்ளே இருந்தபடியே தங்களது தோழி பேசியதை கேட்ட வெளியே இருந்த பெண்கள் தங்களது தோழி மனம் வருந்தி பேசியதை உணர்கின்றனர். அவளை தேற்றும் வண்ணம் பின்வருமாறு கூறுகின்றனர். தோழியே, நீ புதியதாக வந்து சேர்ந்தால் என்ன இதில்? நீ அப்படி எண்ணிக்கொள்ள வேண்டாம். நீ முன்னமே இறைவனை பற்றி பேசும் பொழுது உன் வாயினால் வாய்வூர அவரை சிறப்பாக பேசுவதைக் கண்ட நாங்கள், நீ இறைவன் பால் வைத்திருக்கும் அன்பு ஆழமானது என்பதை புரிந்து கொண்டோம். நமக்குள் பழைய அடியார்கள் புதிய அடியார்கள் என்று பிரிவினை தேவையில்லை. நமது மனம் தூய்மையாக இருந்தால் போதும். மனம் தூய்மையாக இருக்கும் பொழுது நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செயல் ஒன்றே. அது எது தெரியுமா? நமது இறைவனாகிய சிவபெருமானின் புகழை பாடுவதே. இதில் மாணிக்க வாசக பெருமாள் என்ன சொல்ல வருகின்றார் என்றால், இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொருவரும் ஒரு குணத்தில் இருக்கின்றார்கள். அவ்வாறு நாம் ஆண்டவனை தொழ செல்லும் பொழுது, உதாரணமாக ஒரு சத்சங்கத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மற்றொருவர் அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் பகவானை அடைவது ஒன்றே எல்லோருடைய குறிக்கோள். அதை மனதில் கொண்டு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக நிம்மதியாக அவன் நாமத்தை கூற வேண்டும், அவனை மகிழ்விக்க வேண்டும். ஆகையால் வாருங்கள், நாமும் அவன் நாமத்தை கூறி அவன் அருளை பெறுவோமாக. ஓம் நமச்சிவாய. கிருஷ்ணார்ப்பணம்.